Welcome to Jeyashris kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ராகி கீரை பக்கோடா. ராகி மாவை வச்சு கிறிஸ்பியா எப்படி ஒரு கீரை பக்கோடா செய்யறதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல முதல்ல 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறோம். அதோட 2 பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். பூண்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்த்துக்க வேண்டாம், பட் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கொஞ்சமா புதினா இலை, இதுவும் வந்து நல்லாவே உங்களுக்கு வாசனை கொடுக்கும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கிறோம். அதோட 1/4 கப் வேர்க்கடலை, நான் வந்து பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துட்ருக்கேன், நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் மிக்சியில் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி பல்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 2-3 வாட்டி பல்ஸ் பண்ணிண்டா போதும். இந்த மாதிரி வந்து கொரப்பாக அரைச்சுண்டா போதும். நீங்கள் இந்த அரைக்கிறச்ச இதில் சோம்பு கூட வந்து சேர்த்துக்கலாம், ஃபெனல் சீட்ஸு. இப்போ ஒரு பவுலில் 1 கப் ராகி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 கப் பொடியாக நறுக்கின கீரை சேர்த்துன்ட்டு இந்த கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பச்சை மிளகா அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துன்ட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கிறோம். இந்த வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அப்படி உங்களுக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்குது, வேர்க்கடலை சேர்த்துக்க வேண்டாம்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறோம். நெய் வந்து இந்த பக்கோடாவோட கிறிஸ்பினஸை வந்து நல்லா ரீட்டைன் பண்ணும். இல்லாட்டா நீங்கள் சூடாக காய வச்ச எண்ணெய் கூட 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நல்லா நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் தெளித்து நல்லா இந்த மாதிரி ஒரு டைட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்த மாவு பக்கோடாக்கு தயாராகிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிள்ளி போட்டு இந்த மாதிரி சூடான எண்ணெயில் போட்டு அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் வந்து திருப்பி போட்டு இதை நம்ம குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, அப்புறம் உள்ளுக்குள்ளே வேகாத போயிடும். இப்போ இது ராகி மாவாக இருக்கிறனால உங்களுக்கு கோல்டன் ப்ரௌனாக ஆகுதான்லாம் தெரியாது. ஸோ எண்ணெயோட சலசலப்பு ஒரு மாதிரி அடங்கினதுக்கு அப்புறமா இதை வந்து எண்ணெயிலேருந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான ராகி பக்கோடா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இந்த ராகி கீரை பக்கோடாக்கு வந்து நம்ம தயிர் சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிடலாம், அதர்வைஸ் டீ டைம் ஸ்நாக்காகவும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவோட கம்ப்ளீட் டெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.